ஹலோ எவ்ரியன். இ-காமர்ஸ் செல்லர்ஸ்க்கு வரக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு டவுட்ஸ்க்காக வீடியோஸ் ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக வீடியோ கமெண்ட்லாம் கேளுங்க. கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இமேஜ் ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது. இன்றைக்கி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது உங்களோட ப்ராடக்ட் இமேஜாக இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு ப்ராடக்ட் இமேஜும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜையும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களோட கிட்டுக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா அதில் உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் ஆக முடியுது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு இமேஜாக மட்டும் இல்லாமல் ஒரு மாடல் வேர் பண்ணியிருக்கங்காட்டியும் அதில் எப்படி சைஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்க முடியும். ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸ்டைல் பார்க்க முடியும். ரியல் லைஃப்பில் அந்த ப்ராடக்ட் எப்படி லுக்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியுது. அதனால் ஈஸியாக எந்த பீப்புளாக இருந்தாலும் கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் செல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரியல் லைஃப் இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அது ஃபஸ்ட் இமேஜில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஏன்னா அவங்க கிளிக் பண்ணி உள்ளேயே வரல அப்படிங்கும்போது அவங்க பை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு பேபி மாடல் ஹையர் பண்ண முடியாது. ஷூட்டிங்க்கு ஃபோட்டோகிராஃபி ஷூட் அதெல்லாமே செட் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும். இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸு. அண்ட் ஆல்சோ இது டைம் கன்சியூம் ஆகும். நிறைய டைம் கூட எடுத்துக்கும். ஒரு ஸ்மால் செல்லராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அது எப்படி நம்ம ஏஐ மூலமாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வேணும், சன்லைட் இருக்கணும் பேக்ரவுண்டில், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது நாட் ஜஸ்ட் அப்பேரலுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் டாய்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களால் இந்த ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ரியல் லைஃப் இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். இமேஜஸ் மட்டும் இல்லை, வீடியோவும் உங்களால் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ChatGPTக்குள்ளே போய்க்கிங்க. chatgpt.com அப்படின்னு இருக்கும். இதில் லாகின் பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சோரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்குது. இதுதான் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான இதை போடணும். இதை ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது ஒரு கிட்டோட ட்ரெஸ்ஸு. இதில் எந்தெந்த இயர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நான் ஜஸ்ட் அமேசான்லேருந்து எடுத்த ஒரு ப்ராடக்ட். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டில் இதை நீங்கள் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தங்க இங்கிலீஷ்லேயே போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை தமிழ்லேயே போட்டுக்கோங்க, தங்க இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை ஒரு 4 இயர் கிட்டு வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்டில் கார்டன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும் ஃபேஸில். அந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட்டு உங்களோட காம்படிட்டரோட இதுக்கு போய்க்கங்க. அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களோட காம்படிட்டர் இமேஜ்னு வைங்களேன். ஸோ இதில் எப்படி அந்த கிட்டு இருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டைப்பில் இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமென்ஷன் அஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயரில் தான் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் அமேசான் ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 கிளிக் பண்ணிக்கிங்க. இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேரியேஷனில் 1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ரீமிக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கியூவில் ஆட் ஆயிடுச்சு. இது மை மீடியா அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இமேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இன்னொரு டாய் ப்ராடக்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் கொடுங்க. உங்களோட ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது ஒரு சைலோபோன் டாய். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நேமை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டேன். இந்த டாயை வச்சு கிட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். டைப்பில் இமேஜ் கொடுத்துட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஸ்கொயர் கொடுத்துட்டேன். ரீமிக்ஸ் கொடுக்குறேன் இப்போது. ஸோ இப்போ இதுவும் நம்மளுக்கு கியூவில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை கொடுத்த இமேஜ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. பேக்ரவுண்ட் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு கார்டன் வந்துருச்சு. இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் இமேஜ். ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே அந்த கிட்டுக்கு வியர் பண்ணி ஒரு மாடலாக கொடுத்துருச்சு. நீங்கள் இதுக்காக எதுவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. ஒரு மாடலுக்கு ஸ்பெண்ட் பண்ணல, ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதில் வந்து இன்னுமே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ இதுக்காக வந்து நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. அகைன் வந்துட்டு சேம் நீங்கள் இந்த இதை வந்து கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இங்கே மேலே 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ சேம் வந்து இதில் கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் கொடுங்க. அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபுல் ஃபோட்டோவாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோட்டோவாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், க்ராப் ஆகாமல். ஸோ இந்த டாய்ஸும் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்குங்களா? நம்ம வந்து பேக்ரவுண்டில் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு கிட்ஸ் விளையாடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி அது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுவே பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஹோமில் இருக்க மாதிரி, ஒரு சோஃபாவில் உட்காந்து இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி கேட்குறோமோ அது ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு அதே மாதிரி கொடுத்துரும். நீங்கள் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் இமேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜாக இருந்தால் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒயிட் பேக்ரவுண்டாக கொடுத்துருங்க. செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜும் போது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இமேஜ், சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுற இமேஜ், இந்த மாதிரி இமேஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஜஸ்ட் அந்த A+ ப்ராடக்ட் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி A+ கேட்லாக்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கும் நான் இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ சேம் லைக் வந்து அந்த ப்ராடக்டோட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்ஃபோகிராஃபிக் இமேஜ் மாதிரி எனக்கு வேணும். இதில் இந்த இமேஜோட, இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு கீ ஃபீச்சர் எல்லாமே எனக்கு சொல்லணும், செப்பரேட் செக்ஷனாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். சென்டரில் இந்த ப்ராடக்டோட இமேஜ், ட்ரெஸ் இருக்கணும். அதோட சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லேபிள்ஸ் இருக்கணும், இந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன மாதிரியான ஃபீச்சர் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஃப்ளாரல் எம்ப்ராய்டரி, பிரத்தபிள், கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக்கு இதெல்லாம் போட்டு ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்மால் விசுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். இதை நீங்கள் இங்கிலீஷில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி தமிழில் வேணுமோ அது வந்து தமிழ்லேயே நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொடுத்துடலாம். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் இங்கிலீஷில் கொடுங்க. ஏன்னா அது ஜென்ரேட் பண்ணும்போது தமிழில் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அது டெக்ஸ்ட்டை மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே மாதிரி இமேஜ் டைப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. A+க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு, இது வந்து ஸ்கொயர் ஷேப் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் ஒன் 3:2 இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1 வேரியேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ரீமிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் ஆட் ஆகட்டும். நம்ம இன்னொரு இது கூட நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் இதே இதுக்கு. ஸோ இதில் வந்து லைஃப் ஸ்டைல் இமேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். இதில் எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கான ஹெட்டிங் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்னு போட்டுட்டேன். கேஷுவல் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு இதில் வந்து ஸ்மால் ஐகான்ஸு, விசுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், கேக் ஃபார் பார்ட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஜஸ்ட் ரீமிக்ஸ் கொடுத்துருங்க. அஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்துக்குங்க, 3:2 போட்டு ரீமிக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபோகிராஃபிக் இமேஜும் ரெடி ஆகும். நம்ம வந்து பேசிக்காக நீங்கள் ட்ரேட்மார்க் இல்லை அப்படின்னா 7 இன்ஃபோகிராஃபி இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த A+ எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அது கூட நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்தோம். அந்த ட்ரெஸ் அழகாக காமிச்சிட்டு அதுலேருந்து ஒரு சில இதை மட்டும் ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறதுல தான் இருக்குது எல்லாமே. இது வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சில இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இன்ஃபோகிராஃபி இமேஜும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட் ஃபார் பர்த்டே பார்ட்டிஸ். ஸோ பர்த்டேக்கான அந்த பலூன், கேக் அதெல்லாமே போட்டிருக்கு. ஐடியல் ஃபார் வெட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதில் கிரேட் ஃபார் எவ்ரிடே வியர், இது வந்து ஓரளவுக்கு இருக்குது பார்க்குறக்கு. இதில் வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்னும் கேன்வா டூல் வச்சு அழகாக எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம் இப்போதைக்கு. இப்போ நம்ம வீடியோக்கு பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இமேஜ் கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் கொடுங்க. கொடுத்துட்டு சேம் இந்த கிட்டோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. இப்போ இங்கே இமேஜ்னு இருக்கும் டைப்பில், இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 2:3 உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த ரேஷியோவில் வந்து கொடுத்துருங்க. இங்கே ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் இருக்கிறதே ஓகே தான். டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 10 செகண்ட் வேணும், 5 செகண்ட் வேணும் அப்படிங்கிறது நான் 10 செகண்ட் கொடுத்துக்கிறேன். வேரியேஷனில் 1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இமேஜுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும்.
இதில் நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஓப்பனிங் சீன் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகணும், எந்த மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஒரு சைல்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மிரருக்கு முன்னாடி இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் வியூவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஜூம் பண்ணி காமிக்கணும். அந்த எம்ப்ராய்டரி அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து என்னென்ன மாதிரி சீன் வரணும் அப்படிங்கிறது சீன் 1 சீன் 2 அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி க்ளோஸ் பண்ணணும், அந்த கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இது சேம் லைக் நீங்கள் இதையும் வந்து இங்கிலீஷ்லேயே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த இடத்துலலாம் நீங்கள் டெக்ஸ்ட்டு வருதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இங்கிலீஷ் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுதான் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கிரியேட் வீடியோன்னு இருக்கும், இது கொடுத்துருங்க. இது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குன்னா நம்ம எப்படி கேன்வாவில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இமேஜ் எல்லாமே நம்ம இப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஓரளவுக்கு இருக்குது. இதையும் வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து கேன்வா டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ canva.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கிங்க. போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன். ஜஸ்ட்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் இதில் டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ரிலேட்டடாக நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து வரும். இதை நீங்கள் இன்ஃபோகிராஃப் இமேஜுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு கஸ்டமைஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டெல்லாம் எடிட் பண்ணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டு டெலிட் இமேஜ் கொடுத்துருங்க. இந்த ஃப்ரேமில் வந்து உங்களோட இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து ஒரு ஜுவல் இருக்குது அப்படின்னா இதில் வந்து அப்லோட் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா இதிலிருந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் உங்கள் ப்ராடக்ட்னு வைங்களேன். இது ஜஸ்ட் இந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு இதாயிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அதை இப்படி ஜூம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. நீங்கள் அதை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு மேலே ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம இப்போ வந்து ChatGPT மூலமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கேன்வாவில் போயிட்டு க்ரியேட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் சைஸில் நம்ம இமேஜ் ரெடி பண்ணிக்கிறோம். அதனால் 1080 × 1080 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு இமேஜ் வந்துடும். க்ரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண ChatGPT இமேஜ் அப்லோட் பண்ணணும். அப்லோட்ஸ்குள்ளே வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்தெந்த இமேஜில் நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அந்த எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இதில் வந்து இன்செர்ட் ஆயிரும். இப்போ வந்து இந்த இமேஜை அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் மேலே கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னாலே இப்படி ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதை அப்படியே கொண்டு போய் அந்த ஃபுல் ஃப்ரேமுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட இமேஜ் பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அமேசானோட பாலிசி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பேஜ் கொடுத்துருங்க. இந்த இமேஜ் நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைமென்ஷனில் கொடுக்க கிடையாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த இதில் போயிட்டு க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க. அமேசானோட A+ கண்டென்ட்டுக்கு என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அமேசானில் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு மாடியூலோட இமேஜ் சைஸ் நான் வந்து சொல்கிறேன். 917 × 600 க்ரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்லோடுக்குள்ளே வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஃபார் எவரி ஒகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்டிங் மாதிரி ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எலமெண்ட்டுக்குள்ளே போய்க்கிங்க. எலமெண்ட்டில் போயிட்டு இதை ஏதாவது ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஷேப் இருக்குன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இங்கே கொண்டு வந்து ஜஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அது இந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிடுங்க. இப்படி மாற்றிட்டு இதோட கலர் இந்த எல்லோ கலரில் இருக்குது. இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே மேலே கலர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் என்ன வேணுமோ பேக்ரவுண்டில் அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு ஆட் ஏ ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல இதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணுமோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க.
இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் நமக்கு கிளியராக இல்லை. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்களா? இதுவே எல்லோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் A+ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது பேக்ரவுண்டில். இந்த இமேஜோட பேக்ரவுண்டில் வேறு ஒரு லைட் எல்லோ மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆட் நியூ கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்குது அப்படின்னு இப்படி நீங்கள் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன கலர் பேக்ரவுண்ட் இருந்துச்சோ அதே கலர் உங்களுக்கு இதுலேயும் சேஞ்ச் ஆயிடும். இப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரி கலராக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு A+ இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி ஆட் பேஜ் கொடுத்துட்டு அப்லோடுக்குள்ளே போங்க. இந்த இமேஜ் நம்ம ரெடி பண்ணிடணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இதெல்லாமே நம்மளுக்கு க்ராப் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ராப் ஆகாமல் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாமே வேண்டாம். இந்த கேக் மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கார்ட்டூனாக இருக்குது. அதனால் வந்து இது ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேஜிக் எரேசர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் இப்படி ஜஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃப்ளவரும் வேண்டாம், இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு எரேஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நம்மளுக்கு அதெல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிரேட் ஃபார் எவ்ரிடே வியர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இந்த இமேஜ்லேயே இல்லாமல் வேற எங்காவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஏதோ பண்ணலாம். அதுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இங்கே ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிராப் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ எந்தெந்த டெக்ஸ்டெல்லாம் இருக்கோ இந்த இமேஜில் அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். எதெல்லாம் நீங்கள் கிராப் பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது இந்த 3 மட்டும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ அதை 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு கிராப் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ 3மே நம்மளுக்கு கிராப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியும். மாற்றிட்டு இது எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டோட கலரும் வந்து இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே ஸ்டைலில் எதுக்கும் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரைட் கிளிக் கொடுத்துட்டு காப்பி ஸ்டைல் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே இது உங்களுக்கு இதுக்கும் காப்பி ஆயிரும். அதே மாதிரி அகைன் காப்பி ஸ்டைல் கொடுத்து இதுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே அதே இது நம்மளுக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்ஃபெக்ட் ஃபார் பர்த்டே பார்ட்டிஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இது கூட பேக்ரவுண்ட் கலரில் நம்ம ஏதாவது எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்கும், இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். டெக்ஸ்ட்டு கலர் அந்தளவுக்கு தெரியல, ஸோ இதை நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஒயிட்டும் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து முதல்ல இருந்ததை விட ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து இமேஜ் ரெடி பண்ணிட்டோம். இன்னுமே இது வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டு கூட நீங்கள் இதை ஐடியாவாக பார்த்துக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் ஆட் பேஜ் கொடுத்துட்டு இங்கே டிசைன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு கிட்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து வரும், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வரும். இதில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஜஸ்ட்டு அந்த எலமெண்ட்ஸு அந்த ஐடியாஸ் மட்டும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த இமேஜுக்கு பதிலாக நம்மளோட அந்த கிட்ஸ் ட்ரெஸ் இமேஜை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கிட்ஸ் ஃப்ராக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சைஸஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி இமேஜை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் டைமென்ஷன் வச்சுட்டு இந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிஜி ரிமூவர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதோட பிஜி மட்டும் ரிமூவ் ஆயிரும், ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கிடச்சிரும். இது நம்ம வந்து ஃபுல் இமேஜை ஜென்ரேட் பண்ணல, க்ராப் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அதில் ஃபுல் வியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ஃபுல் வியூவில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இது அமேசானில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம், அது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு எந்த ஒரு மாடலுமே இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கறது தான் இருக்குது. ப்ராம்ப்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து மேலே அப்படி கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ப்ரிப்பேரிங் டவுன்லோட் அப்படின்னு வந்துடும். டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதையும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் கேன்வாலேயே வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ChatGPT ப்ளஸ் கேன்வா அப்படிங்கிற இந்த 2 டூல்ஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஏஐ மூலமாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்கள் வந்து இது ஃப்ரீயா இல்லை பெய்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதில் வந்து ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். 3 இமேஜ் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும், வீடியோ க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி கேன்வாலையும் அதே மாதிரி தான். உங்களால் இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாமே ரிமூவ் பண்ண முடியாது, இதெல்லாமே ப்ரீமியமில் இருக்கும். ஜஸ்ட் அந்த சைஸை க்ராப் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ப்ரீமியமில் தான் இருக்கும், ஃப்ரீயில் இருக்காது. இது உங்களுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாமே வந்து ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ். அது இல்லாமல் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கிறேன், அது வந்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நம்மளோட சேனலில் ரீசெண்டாக ஹீலியம் 10, ChatGPT ப்ளஸ், கேன்வா ப்ரோ இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் பற்றி சொல்லிட்டு வரோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பிகினராக செல்லர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோவில் ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். இந்த கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் டூல்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஹீலியம் 10 டைமண்ட் டூல் அவைலபிளாக இருக்குது, ChatGPT ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது, கேன்வா ப்ரோ அவைலபிளாக இருக்குது. எல்லாமே லிமிட்டட் டைம் ஆஃபரில் இப்போதைக்கு ஆஃபரில் அந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் எல்லாமே அதுலேயே உங்களுக்கு போட்டிருப்போம். இப்போ ஹீலியம் 10 டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000க்கு மேலே இருக்குது. அதுவே நம்மளோட ஆஃபர் ப்ரைஸில் மந்த்துக்கு 700, 6 மந்த்துக்கு வந்து 2000, 12 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3500. உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதுலேயே போட்டிருக்கு. ChatGPT ப்ளஸும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு 1700 ஒரிஜினல் ப்ரைஸு. ஆனால் ஆஃபர் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 400 தான் மந்த்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். கேன்வா ப்ரோ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பெர் இயர்க்கே வந்து 500க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மேலே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் ஹியர் டு சாட்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆயிடும். ஆனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு டூல்ஸில் ஏதாவது சப்போஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் டீம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி பிளான்னு சொல்லுவோம். ஏஜென்சி பிளானில் பை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்மால் செல்லர்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூலோட ஒரிஜினல் ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே இந்த சேட்லேயே பின் கமெண்ட்லேயே போட்டிருக்கு. ஜஸ்ட் அது வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கான அந்த டூல் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 4 ஹவர்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.